ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ் மகாநதி இன்னப்பா இன்னைக்கு இன்னொரு எபிசோடுங்க. ஸோ தொடர்ந்து நான் சொல்லிட்டு இருக்கிறது 2 வாரமாக பேக் டு பேக் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸாக கொடுத்துட்டு இருக்கேங்க. கிட்டத்தட்ட ஒரு 9-10 எபிசோடுங்க. ஸோ எப்படி இவ்வளோ இதெல்லாம் மேனேஜ் பண்ணியிருக்காருன்னு தெரியல. எஸ் இந்த எபிசோடு அல்டிமேட். ஸோ விஜய் அண்ட் காவேரி ஃபேன்ஸ் நீங்கள் இருக்கீங்க பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த எபிசோட் மிஸ் பண்ணாமல் பாருங்க அப்படின்னு சொல்லுவேன். எஸ் ஃபைனலி விஜய் வந்து காவேரி கண்டுபிடிச்சாச்சு. ஸோ கொடைக்கானல் போயாச்சு. அதுவும் இல்லாமல் நான் கூட தேடி அலையிற மாதிரிலாம் ட்ராக்ஸ் இருக்குன்னு நினச்சேன். ஸோ அதுலேயே இந்த 2 நாளாக ஓட்டிடுவாங்களான்னு சொல்லிட்டு அப்படியும் இல்லைங்க. இன்றைக்கே வந்து போய் பார்த்தாச்சு காவேரியை. ஸோ பார்த்துட்டு உடனே வந்து ஹக் பண்ணி அழுததெல்லாம் வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயம். முன்னாடி அவர் வந்து ப்ரே பண்ணிட்டு அந்த கதை காலிங் மேல் அடிச்சிருப்பாரு. ஸோ அவங்களை பார்த்த உடனே ஹக் பண்ணி அந்த ஒரு மாதிரி லவ் எல்லாம் செம்மையாக இருந்துச்சுங்க. அதே போல் நம்முடைய காவேரி கூட சொல்லியிருப்பாங்க, அதாவது ஒரு மாதிரி அவங்களுக்கும் ஃபீல் ஆகிருக்கும். ஸோ பாரு இவ்வளோ தூரம் அவங்களை தேடி வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து கிளியராக என்ன புரியுது அப்படின்னா காவேரிக்கு வந்து விஜய் மேலே லவ் சீன்ஸ் லவ் வருது அப்படிங்கிறத அழகாக வந்து காமிச்சிருந்தாங்க. ஸோ டேரக்டர் சார் ஸோ ஒரு பக்கம் லைட்டாக மூவ் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் இன்னி எபிசோடில் தெரிஞ்சுட்டு ஒரு விஷயம். ஏன்னா எப்பவுமே வந்துட்டு விஜய் காவேரி ஒரு பக்கம் யாருமே சேர மாட்டாங்க, ஒரு 2 பேருக்கும் பிடிக்காமே போயிட்டு இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்க சமயத்தில் இன்னைக்கு இந்த ஒரு ட்ராக் வந்து அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு நம்மளுடைய காவேரிக்கு விஜய் மேலே குட்டிய லவ் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் எபிசோட் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக புரியும் அப்படிங்கிறதா. ஸோ இன்னொரு பக்கம் நம்ம தாத்தா ஃபோன் பண்ணிட்டு கால் பண்ணி கேட்டுக்கிறாரு. ஸோ அதே போல் அங்கே காவேரி பேசினப்போ அவர் சொன்னார் என்னன்னா, இந்த மாதிரி விஜய் அவங்களை தேடி எங்கெங்கெல்லாம் அலைஞ்சான்னு தெரியுமா அப்படின்லாம் சொல்லும்போது இன்னுமே காவேரிக்கு ஒரு மாதிரி இம்ப்ரெஸ் ஆகியிருக்கும். ஸோ நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு அவங்க சீன்ஸ்லாம் அந்த கான்வர்சேஷன்ஸ்லாம் கூட ரொம்ப கியூட்டாக இருக்கும். அதே போல் அவங்க ஏதாவது காவேரி ஏன் தேர்ந்தீங்கன்னு கேட்கும் போது அதுக்கு விஜய் திணறதும் அதுக்கு இவங்களே ஒரு மாதிரி கியூட்டாக அதாவது அந்த கான்ட்ராக்டாக தானே கான்ட்ராக்ட் அடிமை தானே அப்படின்னு சொன்னதெல்லாம் இன்னுமே அழகாக இருந்துச்சு அப்படின்னு சொல்வேன். ஸோ இன்னைக்கு பெஸ்ட் ஆஃப் எபிசோட் மகாநதிக்கு. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்க. அதே போல் இந்த பக்கம் வந்துட்டு குமரன் கங்கா சீன். ஸோ கங்கா ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க என்ன அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ரிச்சாக இருக்கோம் அப்படின்னா அவங்க முன்னாடி வர்றது பெரிய விஷயம் கிடையாது. ஸோ நம்ம ரொம்ப ஏழ்மையாக இருக்கோம், யாருமே கை தூக்கி விட முடியாத நிலைமையில ஒருத்த மேலே வரான்னா அதான் பெரிய விஷயம். ஸோ அந்த வகையில் விஜயோட நீங்கள் பெஸ்ட் தான் அப்படின்னு சொன்னது உண்மையில நான் அக்ரி பண்ணுறேன் அந்த ஒரு விஷயத்தை. ஸோ நல்லா இருந்துச்சு இந்த மாதிரி நல்லா ஒரு கருத்தாக பேசினதெல்லாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் தெரிஞ்சு கங்காவுமே வந்துட்டு குமரனுக்காக சப்போர்ட் பண்ணி ஒரு மாதிரி பேசியிருக்காங்க. ஸோ குமரனுமே ஒரு மாதிரி ஃபீல் ஆனாரு. ஸோ அவங்க 2 பேரும் நாளைக்கு கொடைக்கானல் வர மாதிரி சீன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் விஜய் சொல்லியிருப்பாரு நான் 2 to 3 days இங்கே இருந்து ஸ்டே பண்ணிட்டு தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு பாசிட்டிவ் சீன்ஸ் கொஞ்சம் சுற்றி பார்க்குற மாதிரிலாம் வரும்னு நினைக்கிறேன். பட் எனவே கொடைக்கானலில் மழைங்க, அவங்க எந்த அளவுக்கு எடுத்தாங்கன்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே போல் கொடைக்கானல் ஷூட் முடிஞ்சிருச்சு இன்னுமே. ஆனால் நம்மளுடைய லட்சுமி பிரியா இருக்காங்களே, நம்மளுடைய காவேரி நம்மளுடைய கங்கா, ஸோ அவங்க 2 பேரும் கொடைக்கானலில் இருந்து சுற்றி பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கேருந்து பிக்சர்ஸ்லாம் கூட ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த அப்டேட் பற்றி உங்களோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.